இந்த பிளேட்ல இருக்கிற சாம்பார் பேர் பலக்காய் குழம்பு. இந்த ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வருஷம் ஃபுல்லா நல்ல செழிப்பா இருக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம வீடுகள்ல பொங்கல் அன்னைக்கு ஏகப்பட்ட காய்கறிகளை போட்டு சாம்பார், அவியல் அப்படின்லாம் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு வீடியோல பலக்காய் குழம்புன்னு சொல்லப்படுற மிக்சட் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து பண்ற சாம்பார் ஒன்று எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம பண்ண போற குவான்டிட்டி 6 பேருக்கு போதுமானதா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். பொங்கல் குழம்பு பண்றதுக்காக 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கோம். அதாவது 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். பருப்பை நல்லா கழுவிட்டு 2 கப் தண்ணி சேர்த்து அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு சின்ன குக்கர்ல சேர்த்துக்கிறோம். நம்ம யூஸ் பண்றது 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். பருப்பு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அது மேல 1 இன்ச் அளவு தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்குவோம். பருப்பு கூட மஞ்சள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா சேர்த்துக்கிறோம். இனிமே குக்கர் மூடி போட்டுட்டு அது மேல வெயிட் வால்வும் வச்சுட்டு ஒரு விசில் வந்த பிறகு தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுவோம். பருப்பு வெந்துட்டு இருக்கும் போது நம்ம காய்கறிகள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 200 கிராம்ல இருந்து 300 கிராம் வரைக்கும் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலா பொங்கல் சமயத்துல அவியல் பண்ணுவோம் இல்லையா, அந்த அவியலுக்கு வந்து நம்மளுக்கு காய்கறிகள் வந்து மிக்சடா விற்பாங்க. அந்த மாதிரி காய்கறிகள் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு துண்டு எடுத்து இந்த சாம்பாருக்கு போட்டோம்னாலே போதும், நிறைய காய் நம்மளுக்கு கிடைச்சிடும். எனக்கு ஃப்ரெஷ் முருங்கைக்காய் இல்லாததுனால இந்த மாதிரி ஃப்ரீசரில் உள்ள முருங்கைக்காய் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் முருங்கைக்காய் கிடைச்சா ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சீனி கிழங்கு, இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம். கேரட், சுரைக்காய், பீன்ஸு, அவரைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த மாதிரி எல்லாமே போட்டு தான் இந்த சாம்பார் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நம்ம பூசணிக்காய் இருக்குல்ல, அந்த இனிப்பாக இருக்கும்ல, அதுலேயும் ஒரு துண்டு போட்டு தான் இது பண்ணணும்னு சொல்லுவோம். தக்காளி, வெள்ளரிக்காய், இந்த மாதிரி எல்லா காய்களும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ காயெல்லாம் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுட்டோம். நம்மளுக்கு வந்து இந்த அவியலுக்கு சாம்பாருக்கும் போக மீதமாக கொஞ்சம் காய்கறிகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்படி ஒரு சின்ன ஃப்ரீசர் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்குவேன். பிறகு இன்னொரு நாள் அதை எடுத்து அவியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, நம்ம எல்லா காயும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெல்லிக்காய் அளவு சைஸ்க்கு புளி எடுத்திருக்கோம். நம்ம எந்த பாத்திரத்துல இந்த சாம்பார் குழம்பு பண்ண போறோமோ அதுலயே இந்த புளியை நம்ம கரைச்சி ஊத்திக்கணும். மாங்காய், தக்காளி எல்லாம் சேர்த்திருக்கனால நம்மளுக்கு அதிகம் புளி வந்து தேவைப்படாது. அதனால நம்ம கொஞ்சமா தான் இதுல புளி சேர்த்திருக்கிறோம். இப்ப நல்ல புளி இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கோம். புளி பிசைஞ்ச தண்ணி கிட்டத்தட்ட 3 டம்ளர் அளவு இருக்கிற மாதிரி நம்ம நிறைய தண்ணி சேர்த்து இந்த புளியை பிசைஞ்சுக்குவோம். இனிமே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த எல்லா காய்கறிகளையுமே, இந்த தக்காளி முதற்கொண்டு எல்லா காய்கறிகளையுமே இந்த புளி தண்ணியில நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம வழக்கமா சாம்பார் பண்ணும்போது ஒவ்வொரு காய்கறிகளையா வதக்கி சாம்பார் பொடியெல்லாம் வதக்கி பண்ணுவோம் இல்லையா, அப்படி இந்த சாம்பார் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த சாம்பார் வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு காலையில பண்றோம். இந்த டைம்ல வந்து நம்ம சர்க்கரை பொங்கலும் செஞ்சுட்டு இருப்போம். காலை சாப்பாட்டுக்கு பரிமாறணும் அப்படிங்கனால அவசரமா பண்றதுக்காக இந்த சாம்பார் குழம்பு நம்ம செய்வோம். புளி தண்ணியிலேயே இந்த காயெல்லாம் நல்லா வேக வச்சுக்குவோம். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிறோம். நான் கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். வீட்டுல அரைச்ச சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறோம். இந்த குழம்பை சிலர் வறுத்து அரைச்சும் செய்வாங்க. அப்படி செய்யறதா இருந்தா நம்ம பொங்கல் அன்னைக்கு காலையில் நிறைய வேலை இருக்குங்கிறனால அந்த வறுத்து அரைச்சு செய்யற மாதிரி உள்ள குழம்பு செய்யாம நான் இப்ப காட்டுறேன் இல்ல, இந்த முறையில செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படிதான் பொதுவா எங்க ஊர்ல நாங்க இந்த மாதிரி உள்ள பலக்காய் குழம்பு செய்வோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு இதை தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு மீடியம் ஹீட்ல ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை திறந்து பார்த்தோம்னா காயெல்லாம் நல்லா வெந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வேக வச்சிருந்தோம்ல அந்த பருப்பை நல்லா மசிச்சு இந்த காய்கறிகளோட சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனிமே இந்த குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போது நம்ம இதுக்குள்ள தாளிசத்தை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்புல ஒரு தாளிக்கிற பாத்திரத்தை வச்சு அதுல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோம். தேங்காய் எண்ணெய்க்கு பேர்ல நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நம்மளுக்கு விருப்பமான எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சைட் பை சைட் நிறைய மிக்சட் காய்கறிகளை போட்டு அவியலும் செஞ்சுட்டு இருக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே அதுல ஒரு கைப்பிடி நிறைய நம்ம துருவன தேங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். எங்க வீட்டுல எப்பவுமே இந்த சாம்பார், அவியல் எல்லாமே சக்கரை பொங்கலோட சேர்த்து ரொம்ப காலையிலயும் செஞ்சுடுவாங்க. அதனால இதுக்கு வந்து தாளிசம் ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய டைம் ஆகும். அதனால நம்ம அவியலுக்கு என்ன தாளிசம் பண்றோமோ அதே தாளிசத்தை இந்த சாம்பாருக்கும் செய்வாங்க. இந்த சாம்பாருக்கு நாங்க இந்த மாதிரி தேங்காயை நல்லா வறுத்து போடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வறுத்து அரைச்சி தேங்காய் சேர்க்க முடியாது. ஏன்னா நமக்கு மார்னிங் வந்து நிறைய டைம் இருக்காது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி எல்லா தேங்காயெல்லாம் நம்ம வறுத்துக்கிட்டோம். தேங்காய் லேசா சிவக்க ஆரம்பிக்கும் போது அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியா வந்தோடனே இனிமே இந்த தாளிசத்தை எடுத்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இனிமே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா நுரை கூட்டி கொதிச்சு வரும்போது
நம்ம இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்குன மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான நிறைய காய்கறிகள் போட்ட பலகாய் குழம்பு சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இந்த பொங்கல் குழம்பு கொஞ்சம் திக்கா தான் இருக்குங்க. இந்த குழம்பு காலையில நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். மதியம் சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு துளி நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும். இந்த குழம்புல பலவிதமான காய்கறிகள் சேர்த்திருக்கனால இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இது நம்ம பொங்கல் சமயத்துல தான் இல்ல, நம்மளுக்கு எப்போ இந்த மாதிரி அவியல் காய் நிறைய கிடைக்குதோ அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு சாம்பார் குழம்பும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இந்த சாம்பார் பண்றது கொஞ்சம் ஈஸியானது தான். காய் கட் பண்றது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பலக்காய் சாம்பார் குழம்பு உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.